நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம மொட்டைக்கோபுரம் கல்லுக்குள்ளே தான் வந்திருக்கோம் நண்பா. அதிகபட்சம் நம்ம மொட்டைக்கோபுரம் கல்லுக்குள்ளே தான் வருவோம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்குது. கமெண்ட் பண்ணுற நண்பர்கள் கொஞ்சம் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட யார்கிட்ட படித்து கேட்டு தான் நான் கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா ஸ்டிக் தூண்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கூட நம்ம போடுற கோஸ்ட் அப்படிங்கிற பொம்மை இன்றைக்கி வாங்கிட்டு வந்து ரிட்ரீவ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக் அதிகமாக காட்ட முடியாது. நம்ம வந்ததே 6-6:15 என்னமோ தான் வந்திருக்கோம் உள்ளே இருட்டின பிறகு. மீனை கட்டாயம் காட்டுறேன். நம்ம ப்ரோ எத்தனை மீன் பிடிச்சிருக்காங்க, நம்ம என்ன மீன் பிடிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு வெளியே ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் கட்டாயம். சரிங்களா? பண்டாரியை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ ரிட்ரீவ் பண்ணால் தான் பண்டாரியை பிடிக்க முடியும். இதை பாருங்க நண்பா, கடின முயற்சிக்கு அப்புறம் ஒரே ஒரு மீனை தூக்கிட்டு வந்துட்டாங்க நம்ம நண்பர். நம்ம என்ன பிடிக்குமோ அதை பதிவிட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக தான் பதிவிடுறேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி மீன் ஆக்டிவிட்டி இல்லை. குருவலை ஓ எப்படி பற்றிலா செம்ம இதாக இருக்கான் பதிலாக துட்டியா. சின்ன சைஸ் மீன் தான் பாருங்க. அதே இது அடிக்க பாருங்க எப்படி பிடிக்காமல் பிடிச்சிருக்கான் பார்த்தீங்களா. அண்ணா ரோஸ் கலர் கட்டை போட்டிருக்காங்க. ரோஸ் தானே? இது பர்பிள் கலர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்களே இல்லையா? இது அவங்க பர்பிளுங்காங்க, எனக்கு தெரில. ஆனால் இது ரோஸ் கலர்னு சொல்லுவாங்க, எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கட்டையில் எப்படி அடிச்சிருக்கு பார்த்தீங்களா. சரி, நம்ம அடுத்து எதாவது பிடிக்காகலான்னு பார்ப்போம். நமக்கு ஒன்றும் ஸ்ட்ரைக் இல்லை. அண்ணன் கடின முயற்சி, இவ்வளோ நேரம் விட்டாதான்னு போட்டு ஒரு மீனை தூக்கிட்டு வந்துட்டாங்க. எப்படியோ ஏதோ ஒரு மீன் பிடிச்சி. ஆமாம், ஒரு மீன் பிடிச்சாங்க. அடுத்து என்ன மீன் பிடிக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம். இறக்கம்ல மீன். மீன் இறக்கம் இல்லை. பார்த்துக்கிட்டீங்களா, இது ஒன்றும் புதுசாக காட்டல. நம்ம யாருக்குமே பிடிக்கிற மீன் தான். பாருங்கன்பா, அடுத்து ஒரு மீன் திட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி என்னென்னு தெரியல, குருவலையாக பிடிச்சிட்டு இருக்காரு. கறிக்கு குருவலையே சேர்த்து கொண்டு போயிடுவார் நினைக்கிறேன். 2வது மீனும் குருவலையை தூக்கிட்டாங்க. அடுத்து ஏதாவது மீன் பிடிக்காங்களான்னு பார்ப்போம். முதல்ல நம்ம அதிகமாக காட்டிட்டோம். சரி, என்ன நடக்குன்னு பார்ப்போம். நண்பா, கடைசியாக நம்மளும் ஒரு மீன் பிடிச்சிட்டோம். என்ன மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி அதே மீன் தான் இறங்கியிருக்கேன்பா. பாருங்க, நான் எவ்வளோ பெருசாக கடிக்கான்னு பாருங்களேன். அண்ணன் பிடிச்ச கட்டையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம போடுற கட்டை இது தான். இதில் எப்படி அடியாக இருக்கான் பாருங்க. பரப்படுத்து போய் வாயில் எப்படி மாட்டிருக்கு வரும். குருவலை தான் நிற்கிது, வேறு ஒரு மீன் இல்லை விசேஷமாக. உங்களுக்கு கடைசி இந்த மீனை காட்டுறேன், அதுக்காகவே எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அண்ணன் இதை எப்படியும் பொரிச்சிருவாங்க. எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டோம். சரிங்களா? என்னடா பொடிச்சா பிடிக்கிங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. இறங்கியிருக்கு, அதான் இறங்கியிருக்கு. தூண்டில் பிடிக்க மாட்டோமா, அது மாதிரி நினச்சி எடுத்துகிட்டு போக வேண்டியதான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு. ஓகே, வாரன்பா, கல்லுக்குள்ளே எவ்வளோ சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. இங்கேருந்து அவ்வளோ ஒரு ரசனையாக பார்க்கலாம். தீவாள் டயத்தில் இப்படி தூண்டி போட வந்தோன்னு வைங்க, அவ்வளோ அழகழகாக வெடிக்கும். நண்பா, கடைசியாக ஒரு வழியாக பிடிச்சிட்டோம். மீனை பிடிச்சாச்சு. என்ன மீன் அப்படின்னா பண்டாரி. எப்போதும் அதிகமாக பண்டாரி பிடிப்போம் கல்லுக்குள்ளே வந்தாலே. இன்றைக்கி வெறும் பொடி குருவலையாக மாட்டுது என்னடா அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தோம். அந்த அண்ணனுக்கும் குருவலை தான் மாட்டிச்சு, எனக்கும் குருவலை தான் மாட்டிச்சு. அட்ட டைமில் 2 பேருமே மீன் அடித்தவங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், மஞ்சள் கலர் கட்டையும் அடிச்சிருக்கு, தலர் கட்டையும் அடிச்சிருக்கு. இதெல்லாம் அடியை பார்த்தீங்களா, செம கொடுப்பு. 2 சேம் சைஸ் பாருங்கள், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சேம் பீஸு. தெரியுதுங்களா? அதாவது கட்டையோட கலர் முக்கியம் கிடையாது நண்பா, கட்டையோட ஆக்ஷன் தான் முக்கியம். நிறைய பேர் கலர் முக்கியம்னு நினைக்கிங்க. கலர் முக்கியம் கிடையாது. அதை எவ்வளோத்துக்குள்ளே ஆக்ஷன் கொடுக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். அடுத்து தான் மீன் பிடிக்க முடியாதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி அண்ணன் பிடிச்ச மீன், நம்ம ஒரு மீன் பிடிச்சோம், அதையும் காட்டுறேன் பாருங்கள். என்னாச்சு? அடியா உயிரோடு தான் இருப்பான். கடைசி அண்ணன் ஒரு குட்டி பிடிச்ச காட்டில் என்னத்தையா கறிக்கு பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு வந்தோம். இன்றைக்கி ஆனால் சுத்தமாக மீன் கடி கிடையாதுன்பா.
கிடங்க பற்றியில இப்படி உள்ளே விழுந்துச்சுன்னா சொல்ல முடிஞ்சு. இத்தனைக்கும் பெரிய களை பார்த்தா நிற்கும். அவ்வளோமே உயிரோடு இருக்குது. தெரியுதுங்களா? இவனும் உயிரோடு தான் இருக்கான். ஆமாம், அவ்வளோமே உயிரோடு தான் இருக்குது. இவனுக்கு உப்பை போட்டு விட்ருவோமா? வேண்டாம் வேண்டாம். பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. இந்த 2 மீன்லாம் கொஞ்சம் நல்ல சைஸ் மீன். ஒரு 1/2 kg வரும் ஒன்றும். நல்ல சைஸ் மீனாக பிடிச்சோம். அண்ணன் பரவாயில்ல, இன்றைக்கி மீன் இறக்கலாத நேரம் வந்துட்டாங்க. இடையில நம்ம வந்திருந்தோம், செம்ம இறக்கம் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல, அதான் ஒரு வருத்தம். பாருங்க, குருவலை ஒரு 3 குருவலை பிடிச்சிருந்தோம். அந்த குருவலையும் கிடக்கு. இந்த 1 கிடக்கா, அந்த அதில் 2 கிடக்கு பாருங்க. நம்ம குருவலை எல்லாத்தையுமே உள்ளே போட்டோம். சரி, ஏதாவது கறிக்காகும் அப்படின்ட்டு. இவ்வளோதான் இன்றைக்கி பிடிக்க முடிஞ்ச மீன். மீன் இறக்கமும் இல்லை. இல்லாத போதே இது கிடச்சதுன்னா அதிசயம் தான். வாங்கின லூருக்கு பிடிச்சாச்சு. லூர் சஜஷன் அண்ணன் தான் பண்ணி தந்தாங்க, கரெக்டாக இருந்துச்சு. இந்த மீன் இறக்கம் இல்லாத டைமே லூர் அடினா அண்ணன் அவங்களுக்கு செலக்ட் பண்ண மாதிரி செலக்ட் பண்ணாங்க. செம்மையாக ரிசல்ட் கிடச்சிது. நான் நீங்களே கேட்டாலும் உங்களுக்கு வந்து நல்லதை தான் செலக்ட் பண்ணி தருவேன் நண்பா. நீங்கள் வந்து மாதிரி தான் எனக்கு செலக்ட் பண்ணி. நீங்கள் வந்து தான் குழம்பிடக்கூடாது. இவன் நல்லதை சூஸ் பண்ணியிருக்கானா கெட்டதை சூஸ் பண்ணியிருக்கானா அப்படின்னு நீங்கள் தான் நினச்சிடக்கூடாது. நான் எனக்கு எடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சது தான் உங்களுக்கு சொல்லுவேன். தெரியாத நான் சொல்ல மாட்டேன் 90%. எப்படின்னா இது எனக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிடுவேன். இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பேன் நண்பர்களே. பாய். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். பாய்.